ஒழுக்கக்கேடு உள்ள ஜாதகம். பொதுவா வந்து பெண்ணின் ஜாதகம், இந்த திருமண பொருத்தம்லாம் பார்க்க போம்போது, "இந்த பெண்ணு ஒழுக்கமா இருக்குமா?" அப்படின்னு கேட்பாங்க. இதில என்னான்னாக்கா, இந்த ஜோதிட பாட புஸ்தகத்தில வந்து யவன காவியம், ஜாதக அலங்காரம், இந்த பாரிஜாதகம் இந்த மாரி நம்ம படிச்சிருப்போம். 4ஆம் பாவகத்தில் பாவக்கிரகங்கள் தொடர்பு கொண்டால், இயற்கை பாவரான சனி, ராகு, செவ்வாய் சம்மந்தப்பட்டால், அது ஒழுக்கக்கேடாக இருக்கும் இந்த பெண்ணு அப்படின்னு எழுதியிருக்கு. அது வந்து விதி. ஆனா, விதிவிலக்கு நெறையா இருக்கு. அதில என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கை சுபரான சுக்கிரனோ, குருவோ தொடர்பு கொண்டாலோ, பார்வை கொண்டாலோ, அது அந்த மாரி ஒழுக்கக்கேடு அமையாது. நல்லா இருப்பார்கள். 4ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா வலுப்பெற்று இருந்தாலும் நல்ல ஜாதகம். அந்த 4ஆம் பாவத்திலே இயற்கை பவர் அப்படின்னு சொல்றவங்க வந்து 4ஆம் அது 9ஆம் இடத்துக்கோ அல்லது 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக தொடர்பு கொள்ளும் பொழுது, அது இந்த மாரி இருக்கு. நெறைய விதிவிலக்கு இருக்கு. அதனால பார்த்த உடனே அப்படி தவறா முடிவு பண்ணிறக்கூடாது. சரிங்களா?